ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே நான் அனுப்பின அதிர்ஷ்டம் என்னை தொட்டுட்டியா? அப்போ கண்டிப்பா இன்னைக்கு நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். உனக்காக வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லை, எதுவுமே நீ நினைச்சது போல நடக்கவே மாட்டேங்குதுன்னு தானே நீ சோர்ந்து போய் சோகமா இருந்த. அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். எல்லார்கிட்டையும் நீ அன்பா இருக்க, பாசமா பேசுற, அதையே அவங்க உனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு, அதாவது அதையே வச்சு உன்னை பலவீனமா ஆக்கிக்கிட்டு அவங்க பலசாலியா வாழ்க்கையை ஜெயிக்க நினைக்கிறாங்க. அன்பு உனக்கு பலவீனமாக இருக்க விட மாட்டேன் என் செல்லமே. அன்பா இரு, ஆனா அதை அளவோட வச்சுக்கோ. எல்லார் வாழ்க்கையிலையும் நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன். நீ இதுவரைக்கும் கொடுத்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டுட்ட. அதனால தான் இன்னைக்கு இந்த அதிர்ஷ்ட எண்ணை உனக்காக அனுப்பி வச்சேன். நேற்று இழந்த வாய்ப்புகளை எல்லாம் இன்னைக்கு சரி செஞ்சுக்கோ. இந்த நாள் கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை எப்போதும் உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கோ, எதை கொடுக்க மறுத்தாலும் அதையும் பொறுத்துக்கோ என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கை எப்போதுமே வேணான்னு சொல்றதை தான் கொடுக்கும், வேணும்னு சொல்றத தள்ளி போக வைக்கும், தாமதப்படுத்தும். உன்னை வெறுப்பவர்களை தேடாதே, உன்னை விரும்புபவர்களை நீ கைவிட்டுடாதே. உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ தயாராகு. அப்படி வாழலாம் இப்படி வாழலான்னு எல்லாருக்குமே மனசுல ஒரு ஆசை இருக்கும், இப்படி வாழணும்னு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. வாழ்க்கை அது பாட்டுக்கு ஒரு கணக்கு போட்டு உன் கையில கொடுக்கும் பாரு, அந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு நடக்கிறதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இயற்கையும் கடவுளையும் உன்னால ஜெயிக்க முடியாது என் செல்லமே. வேண்டாத விஷயங்களை வேண்டி தேடி போகாதே. உனக்கு வேணும்னு கேட்குறத விட்டுட்டு நீ விலகி நிற்காத. உனக்கு எது வேணும்னு நினைக்கிறியோ அதை அடையிறதுக்காக மனசார முயற்சி செய். நீ நல்ல வழியில போகும்போது நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். யாரும் உன் மீது வந்து பழி பாவம் போடாத அளவுக்கு, யாரும் உன் மேல வந்து எதையாவது உனக்கு எதிராக செய்யாத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையா பாதுகாப்பா இருக்கேன். எந்த அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யறியோ அந்த அளவுக்கு உனக்கான உதவிகள் தானாகவே உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில இருக்க துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியா மகிழ்ச்சியா வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். காலம் மாறும் காலம் மாறும்னு கற்பனையிலேயே காத்துக்கிட்டு இருக்காம, என்னதான் மாறுதுன்னு பார்க்கலாம், அது வரைக்கும் என்னாலான முயற்சியை நான் செய்வேன்னு நீ தொடர்ந்து விடா முயற்சியோட வாழ பழகு. நீ முயற்சி செய்யாம இங்கு எதுவும் மாறாது. ஆனா நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா இந்த உலகத்தையே கூட நான் உனக்காக தலைகீழா திருப்பி போட்டுருவேன் என் செல்லவே. நல்லவங்க கெட்டவங்கன்றத பார்க்குற விதத்தை வச்சு அவங்களுடைய உருவத்தை வச்சு நீ தீர்மானிக்க வேண்டாம். நல்ல மனசு உள்ளவங்க தான் நல்லவங்க. யார் யார் நல்ல மனசோட மற்றவங்களுக்கு நல்லதை செய்கிறாங்களோ அந்த நல்லவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட பழகு. மனிதர்கள்னா குறை குற்றம் இருக்க தான் செய்யும். உன் மதி கொண்டு அதை ஜெயிக்க தயாராக இரு. இந்த உலகத்துல அழகான விஷயம் அழகில்லாத விஷயம்னு எதுவுமே இல்லை, எல்லாமே அழகுதான். அதை பார்க்குறவங்க ரசிக்கிறவங்க கண்களை பொறுத்து தான் எல்லாமே அமைது. நீ எப்போதும் நல்ல விஷயங்களை நேர்மறையான எண்ணத்தோட நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க பழகிட்டினா எல்லாமே நல்லாதானே தெரியும். யாரையும் காயப்படுத்தாதே, நீயும் யாரும் சொல்றதை கேட்டு மனசு கஷ்டப்படுத்திக்காதே. யாரா இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிப்பதோட நீ பேச்ச நிறுத்திட்டாலே யார் மனசுக்கும் அங்கே கஷ்டப்படுறதுக்கு வேலையே இல்லை. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாமல் கிடைக்காததையே நினைச்சு மனிதர்கள் ஏங்கி தவித்ததெல்லாம் போதும். இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தனோ அந்த அளவுக்கு நீ உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். கஷ்டங்களை அனுபவிச்சு பக்குவப்பட்டுட்ட உன் மனசுக்கு இனி நல்லவைகள் அனைத்தையும் சிறப்பா நடத்தி கொடுக்குறேன். முடியுன்ற முடிவை மட்டும் நீ எடு, மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் கனவை நனவாக்கி வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே.
நீ செய்த புண்ணியம் உன்னை மட்டுமல்ல, உன் வாரிசுகளையும் வளப்படுத்த தான் போகுது. நீ சேர்த்து வச்ச பணம் மட்டும் இல்லை, நீ சேர்த்து வச்ச புண்ணியமும் சேர்ந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்கும்னு நம்பு. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாத்துக்காரவங்களுடைய பேச்சுக்கள் தானே மிக அழகாகவும் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்குது. யாரோ நல்லா பேசுகிறாங்க, சிரித்து சிரித்து பேசுகிறாங்கன்னு அடுத்தவங்க பேசுகிறதையெல்லாம் அப்படியே நம்பி அவங்க நல்லவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் சிரிக்க சிரிக்க ரசிக்கக்கூடியதா, அழகானதா, பளபளப்பானதா, பிரகாசமாக தெரியும். ஆனால் நல்லவங்க உண்மையை பேசுகிறதால ரொம்ப வார்த்தைகள் குறைவாக இயல்பாக யதார்த்தமாக இருக்கும். யார் குறைவாக பேசுகிறாங்களோ அவங்கள நல்லவங்கன்றத நீ ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாமே செல்லமே. ஏதாவது ஒரு இடத்தை இழந்துட்ட, ஒரு மிகப்பெரிய வசதியை இழந்துட்ட, ஒரு பேரை இழந்துட்டனா அதை தக்க வச்சுக்கலாம், மறுபடியும் பிடிச்சிடலாம். ஆனால் நீ இழந்த காலத்தையும் நேரத்தையும் பிடிச்சு வைக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்தை நீ கடந்து வந்துட்டினாலே அது கடந்த காலமாக ஆயிடும். அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை உன்னால் சரி செய்ய முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கான நிமிஷமாக வாழ பழகு. எந்த விஷயத்தையும் ரசிக்க தெரியாதவர்கள் வாழ தெரியாதவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து நேசித்து வாழ பழகு. குடும்பங்கிறது உறவோடு இருப்பது மட்டுமல்ல, கடினமான நேரங்களில் விலகாமல் அன்போடு தாங்கி வாழ்வதும் குடும்பம் தானே. எல்லா விஷயங்களையும் அனுசரித்து வாழ பழகிக்கோ. வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவங்களோட வாதம் செய்யலாம். நான் ஏதோ ஒன்று சும்மாவே பேசுவேன், வாதாடுவேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுகிறவங்க கிட்ட பேசாமல் மௌனமாக இருப்பது தானே உனக்கு சரியாக இருக்கும். நாட்கள் போக போக தான் நல்லவங்கன்ற பட்டம் ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு உனக்கு தெரிய வரும். நல்லவன்னு பேர் எடுக்கிறத விட நல்ல பிள்ளையாக உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு. யாரையெல்லாம் நீ நல்லவங்க உண்மையானவங்க நம்பினியோ அவங்க உன்னை ஏமாற்றும் போதும் உதாசீனம் செய்யும் போதும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாராவது உனக்காக உன் முன்னால் வந்து நின்னாங்கன்னா அதுதான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்தவங்க நமக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக வந்து நிற்கிற நல்ல மனிதர்கள் கிடைச்சா நீ வாய்ப்பை தவற விடாதேன்னு செல்லமே. வாழ்க்கை பயணத்தில் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ மகிழ்ச்சியாயிரு, நிம்மதியாயிரு. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்ற சந்தோஷமான நல்ல விஷயத்தை நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது பல பேர் அதை பார்த்து பொறாமை கொண்டு அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள். அதனால் எதை சொல்லணுங்கிறத யோசிச்சு செய். உன் மன காயங்களை போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். வயசு வருஷா வருஷம் ஏறிக்கிட்டே தான் போகுது. காலம் உனக்கு எதிராக மாறிக்கிட்டே தான் இருக்குது. நேரத்தையும் உன்னால் நிறுத்த முடியலை. உன்னுடைய இளமையும் உன்னுடைய சமூகம் உன்னுடைய லட்சியங்கள் என அத்தனையும் மனசில் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை போராடிக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு வரன்னு எனக்கு நல்லா தெரியுமே செல்லமே. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டவும் உன்னை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கவும் தான் இந்த சாயப்பா உனக்கான அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டு கதவை தட்ட போகிறேன். நான் உனக்காக நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுப்பேன். நல்ல அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பெயரையும் புகழையும் கூட கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏமாற்றி சொத்து சேர்க்குற மனிதர்கள் எல்லாம் அதை நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ்கிறதுக்கு ஆயுளை நான் கொடுக்க மாட்டேன். அடுத்தவன் பணத்தை ஏமாற்றி அடுத்தவன் சொத்தை அபகரித்து வாழ்க்கையில் ரொம்ப வருஷம் நிம்மதியாக வாழலான்னு யாராவது கணக்கு போட்டால் அதை நான் நடத்தி கொடுக்க விட மாட்டேன் என் செல்லமே. அடுத்தவனை வேணா ஏமாத்தலாம். இந்த ஆண்டவன் சாயப்பா என்னை நம்பி வந்தவங்களை நீ ஏமாத்தினா நீ அதை அனுபவிக்கிறதுக்கான உனக்கு ஆயுள் கிடைக்காதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை ஏமாத்தினவனும் என்னை ஏமாற்றி ஆயுளை அதிகரிச்சிக்க முடியாது. தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். எத்தனையோ முறை நீ ஏமாந்து போனாலும் இதுவரைக்கும் ஒரு முறை கூட நீ யாரையும் ஏமாற்ற நினைக்கல தானே. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும், உன்னை அதிர்ஷ்டசாலி ஆக்கணும்னு இந்த சாயப்பா ஓடி வந்தேன். சில சமயம் நீ சொல்வதற்கு நிறைய இருந்தாலும் கூட அமைதியாக இருக்கவும் கற்றுக்கோ. மனசில் பட்ட எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு பதிலாக அமைதியாக இருந்தீங்கன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இல்லாததை நினச்சி ஏங்காமல் இருப்பதை வச்சு வாழ கற்றுக்கோ என் செல்லமே. நீ வலிமையாக, தைரியமாக, துணிச்சலாக இருக்கணும்னா துன்பங்களை எதிர்கொண்டு வாழ கற்றுக்கோ. எந்த அளவுக்கு துன்பங்களை சந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இன்பம் வந்து சேரும்.